வணக்கம். மாற்றத்திற்கான ஊடக பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத பொருள், நேர்மையான அதிகாரிகள் அச்சுறுத்தப்பட காரணம் என்ன? காவல்துறையின் அலட்சியமா, மக்களின் ஆதரவின்மையா என்பது தலைப்பு. பங்கேற்போர் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியாக கடமையாற்றி ஓய்வு பெற்ற திரு எம்.ஜி. தேவசகாயம், காவல் கண்காணிப்பாளராக கடமையாற்றி ஓய்வு பெற்ற திரு வி. சித்தண்ணன், மதுரை அரங்கிலிருந்து சோலை எம். ராஜா மற்றும் அருண் சுவாமிநாதன், கோவை அரங்கிலிருந்து விஜயராகவன் மற்றும் ஷேக் சம்சுதீன், நெல்லை அரங்கிலிருந்து ராமமூர்த்தி மற்றும் மந்திரமூர்த்தி என 6 நேயர்கள் வாதிட காத்திருக்கின்றனர். மற்றும் ஒரு விருந்தினர் விரைவில் இணையவிருக்கிறார். பங்கேற்கும் அனைவருக்கும் வணக்கம். முதலில் திரு தேவசகாயம், நேர்மையான அதிகாரிகள் அச்சுறுத்தப்படுவதற்கு முதல் காரணம் அந்த நேர்மைதான் என்பதில் மாற்று கருத்து இல்லை. உங்கள் சொந்த அனுபவத்திலிருந்து நாம தொடங்கலாம். உங்களுடைய இத்தனை ஆண்டுகால அனுபவத்தில் நீங்கள் உங்கள் நேர்மைக்காக எப்பொழுதாவது மிரட்டப்பட்டது உண்டா? டைரக்டாக மிரட்டப்படலை. ஆனால் இன்டைரக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, கேங்கப் ஆகி நேர்மையான அதிகாரிகளுக்கு எகென்ஸ்டே கம்ப்ளைண்ட் ஜென்ரேட் பண்ணி கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி ஹராஸ் பண்ணுறாங்க. எனக்கு கேஸில் சிபிஐ கூட அதுக்கு உதவியாக இருந்திருக்கு. என்ன, ஒரு நேர்மையாக நடக்கும்போது எப்போ எல்லாரும் ஹர்ட் பண்ணுவாங்க, அவங்க கேங்கப் ஆகிடுறாங்க. ஏதாவது ஒரு சின்ன குறை எங்கே இருந்தாவது கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சி அதை கொண்டு போய் நார்மலி அதை டிஸ்மிஸ் ஆக வேண்டியது இந்த மாதிரி ஒரு இன்டைரக்ட் மெத்தடில் பண்ணுறாங்க. டைரக்ட் மாத்திரம் இல்லை. அதனால் இந்த ரெண்டாவது இன்டைரக்ட் மெத்தட் தான் இப்போ பெரிய பிரச்சனையே உருவாகிட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அது அரசியல் ரீதியாக உங்களுக்கு வந்து அச்சுறுத்தல் அப்படிதான்? அரசியல் ரீதியாக இல்லை. அரசோட உள்ளவங்க டைரக்டாக பண்ண மாட்டாங்க, வேற ஆளுகள் வச்சு பண்ணுவாங்க. அதற்கு சிபிஐயும் உடந்தையாக இருந்திருக்குது. எனக்கு கேஸில் சிபிஐ உடந்தையாக இருந்தது. பல வருடங்களுக்கு முன்னாக ஒரு என்கொயரி, ஒரு விஷயமே இல்லாத ஒரு என்கொயரியை பெருசாக கொண்டு வந்து அதை பெரிய என்கொயரியாக கொண்டு வந்தாங்க. கடைசியில் அது வந்து ஹோம் மினிஸ்டர் இன்டர்வியூ பண்ணி அதை காஸ்ட் பண்ணிட்டாங்க. அது வேற கதை. அப்போ இருந்தே ஆரம்பிச்சது. இப்போ ஆரம்பம் எப்படின்னா, அந்த எமர்ஜென்சிக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. எமர்ஜென்சிக்கு முன்னால் இது கிடையாது. 75-77 எமர்ஜென்சிக்கு அப்புறம் இந்த கம்ப்ளீட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷினரி, கவர்மெண்ட் மெஷினரி எல்லாமே வேற விதமான கண்ட்ரோலில் போயிடுச்சு. அது ஒன்று. ரெண்டாவது, நான் வந்து தமிழ்நாடு வரும்போது ஒரு கிளியராக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எனக்கு முன்னாலேயே ஒரு மிரட்டல் சம்பவம் நடந்தது. 2011 இந்த அரசாங்கம் வந்த புதுசில் எம்எல்ஏ எல்லாம் புதுசாக எலெக்ட் பண்ணி வரும்போது நான் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அங்கே வந்து ரொம்ப மோசமான காரியங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. அதாவது விளை நிலங்களை பிளாட்டாக மாற்றுறது, குளங்களை குட்டைகளுக்கு நிரப்பி பிளாட்டாக மாற்றுறது, எல்லாம் ரொம்ப சுற்றுப்புற சூழல், அங்கே உள்ள பசுமையை கம்ப்ளீட்டாக நாசப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதை டிஸ்கஸ் பண்ணுறதாக நான் ஆர்வலுக்கு போய் என்னை விட வயதான ஒரு சமூக ஆர்வலர் அவரையும் எடுத்துக்கிட்டு கலெக்டரை மீட் பண்ணிகிட்டு இருக்கோம். 5 வருஷம் லேடி கலெக்டர். சாயங்காலம் 5 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு ஆள் வராரு. எனக்கு அது யாரும் தெரியாது. அவர் ஒரேடியாக அவர்கிட்ட லேடி பாவம், அந்த ஒரு பேர் சொல்ல விரும்பலைன்னா ரொம்ப ஜென்டில் டைப் லேடி, அவர்கிட்ட ஒரே சத்தம் போடுறார், நீ இது இப்படி ஆர்டர் போட்டிருக்கிறியா, நீ எப்படி ஆர்டர் போட்டிருக்கிறியா, நீ எப்படி ஆர்டர் போட்டிருக்கியா, உனக்கு தெரியாத நான் யாருன்ட்டு. நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் சொல்கிறாரு, நான் எம்எல்ஏ, நான் என்ன வேணாலும் பண்ணலாம், நான் எம்எல்ஏ, நான் என்ன வேணும் பண்ணலாம். எனக்கு அவர் தெரியாது. புது எம்எல்ஏலே நான் அவர்களுக்கு எங்கேருந்தோ வந்து ஒரு எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க, நாஞ்சில் குமரேசன் அப்புறம் சொன்னாங்க. நான் எப்படி ஏன் பேசுகிறான்னு கலெக்டர் வந்து அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் எனக்கு பக்கத்தில் இருந்தவர் சமூக அவர் இன்டர்வியூ பண்ணார். அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது அவர் தான், இந்த பசுமை இது பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தது அவர் தான். அவர்கிட்ட ஒரே ஏற்றார். அவர் 80 வயசு இருக்கா. அப்போ இல்லை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், நீ யாரப்பா இவ்வளோ தூரம் தேடுற, எம்எல்ஏலாம் வராங்க போகிறாங்க, நீ இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. டைரெக்டாக இது பண்ணி நான் அடிச்சு விடுவேன், அது இது பண்ணி விடுவேன். டைரெக்டாக கலெக்டரே மிரட்டுறாரு. ஆனால் அதில் இதுக்கு மிரட்ட காரணம் என்னென்னா, இந்த வயல்வெளிகள்லாம் கரியை அழிச்சுட்டு குளங்கள்லாம் அழித்து ஒரே பிளாட் போட்டு ஒரு அப்ரூவல் இல்லாமல் கம்ப்ளீட்டாக அது இது பண்ணி அராஜகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது வெறும் வாய்வழி மிரட்டல் தானே. அடுத்த கட்டத்திற்கு போவதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனேன். அடுத்தது என்ன, கலெக்டரை வந்து அது அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. ஆனால் அதோட மற்ற அதிகாரிகள், டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள், இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் அடிக்க கூட போயிருக்கிறாங்க. அடிக்கிறாங்க, மிரட்டுறாங்க. இது உண்மையாலே நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். நான் பார்த்தது, எனக்கு முன்னாலே பார்த்தது அனுபவங்கள். அது காரணம் என்னங்கிறது அதுல வரும்போது தான் நீங்க சொல்ல 1 மணி நேரத்தில் அது குறித்து நம்ம பேசலாம். அதை பற்றி பேசலாம். காரணம் வரும்போது அப்புறம் சொல்றேன். என்ன திரு சித்தன், உங்கள் அனுபவம் என்ன? எங்க காவல்துறையில வந்து இந்த மாதிரி நேரடியாக யாரும் கூப்பிட்டு மிரட்டுறது அல்லது இந்த காரியத்தை உடனே செய்யுது அப்படிங்கிற சொல்றதுலாம் கிடையாது. ஏன் சொல்லாமலே செஞ்சிருவாங்களா? ஒரு அடிப்படை கேள்வி. காவல்துறையில் தான் இந்த வார்த்தையை சொல்வதற்கு கூட எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் சொல்கிறேன்,
கீழ்நிலை அதிகாரிகள், கீழ்நிலை காவலர்களிடம் அடிமைத்தனம் என்பது காவல்துறையில் தான் மிக அதிகம் என்ற பொது கருத்து, உண்மையா இல்லையா? இல்ல, அடிமைத்தனம் சொல்ல முடியாது. சப்பார்டினேஷன் அப்படிங்கிறது ஒரு கமாண்ட் செயின் இருக்கு எங்களுக்கு. ஒரு மேலதிகாரிகள் வந்து ஒரு கமாண்ட் பண்ணி ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் போது சட்டத்துக்கு உட்பட்டதா இருக்கும்போது நான் கண்டிப்பா செஞ்சாகணும். இப்ப வந்து ஒரு காவல் புலன் விசாரணை செய்வதற்கு வந்து குற்ற விசாரணை முறை சட்டத்தில் வந்து என்ன சொல்லிருக்காங்களோ அதைத்தான் நாங்கள் ஒரு காவல்துறை அதிகாரி அலுவலர் என்ற முறையில் நாங்கள் வந்து பின்பற்ற முடியுமே தவிர, இந்த வழக்கு நீ போடவே கூடாது, இந்த வழக்கில் இப்படித்தான் கைது செய்யும் அப்படிதான் கைது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யாராவது மேல டிக்டேட் பண்ணாங்க அல்லது வெளியிருந்து யாராவது டிக்டேட் பண்ணாங்க அப்படின்னா அந்த புலன் விசாரணை அதிகாரி அது செய்யறதுக்கு கட்டுப்பட்டவர் அல்ல. அப்படி ஏதாவது செஞ்சானா அது அந்த தனிப்பட்ட நபருடைய தனிப்பட்ட அலுவலருடைய தவறே தவிர அதுக்கு ஒட்டுமொத்த காவல்துறையை நம்ம சொல்லவே முடியாது. காவல்துறையே அப்படித்தான் போகுது, ஒரு ஏழப்படையா இருக்குது அல்லது எல்லாம் எக்ஸ்டர்னல் இன்ஃபுளுன்ஸுக்கு பிரஷருக்கு ஈல்டு பண்றாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏதாவது ஐசோலேட்டடா அங்கங்க ஒரு இன்சிடென்ட் சில நடந்திருக்கலாம், அது யாராவது தலையிட்டு இருக்கலாம், ஏதாவது சொல்லிருக்கலாம். அதுக்காக வேண்டி ஒட்டுமொத்த காவல்துறை வந்து வெளி தலையீட்டின் பேரில் போய் கேஸ் போடுறாங்க அல்லது கேஸை வந்து வேற மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அப்படிங்கிறது நான் ஒத்துக்கவே மாட்டானு. ஏன்னா அப்படி ஏதாவது செஞ்சாங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட காவல் அலுவலர் தான் ரெஸ்பான்சிபிள். அவருக்கு ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் ஹி இஸ் அக்கவுண்டபிள், ரெஸ்பான்சிபிள் அண்ட் லயபிள். மேலதிகாரிகள் காப்பாத்தி விட்டுருவாங்களே, அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் செய்ய முடியாது. இப்ப நீதித்துறை எல்லாம் வெளிப்படையா இருக்குது. அன்னைக்கெல்லாம் வந்து தூர்தர்ஷன்ங்கிறது ஒரே ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் தான் இருந்து, இன்னைக்கு 25-30 தமிழ் தொலைக்காட்சி நிறுவனம் இருக்கு, ஆங்கிலத்தில் இருக்குது. அப்படி ஏதாவது தப்பு பண்ணாங்க நீங்க வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க. கண்டிப்பா தவறு செஞ்சனா அந்த காவல்துறை அதிகாரி தான் பாதிக்கப்படுவார். அதனால இப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி நேரா போய் மிரட்டி இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் அப்படிலாம் சொல்ல முடியாது, கண்டிப்பா சொல்ல முடியாது. தொலைக்காட்சி நிலையங்களுக்கே பாதுகாப்பு இல்லையே. இல்ல அது ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தது, உடனே அரெஸ்ட் பண்ணி எல்லாம் காவல்துறை வந்து தன்னுடைய பணியை செவனே செஞ்சிருக்கு இல்லையா. ஒரு கான்ஸ்டபிள் நைட்ல டியூட்டி போட்ட ஒரு கான்ஸ்டபிள் டியூட்டியில் அசட்டியா இருந்ததுனால அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது, மிகப்பெரிய நடவடிக்கை அந்த கான்ஸ்டபிள் எடுக்கணும். அதுக்காண்டி ஒட்டுமொத்த காவல்துறை இது தவறி விட்டது என்று சொல்ல முடியாது. சரி, மக்கள் கருத்தை கேட்கலாம். மதுரை சோலையம் ராஜா, உங்க வாதத்தை வைக்கலாம். சார் வணக்கம் சார். நான் வந்து ஒரு எஸ்பியோட சன்னு தான் நான். பட் இப்போ வந்து பப்ளிக் தான் அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. இப்போ ஒரு ஊரை விட்டு வெளியூருக்கு போகிறாங்கன்னா கூட அந்த ஸ்டேஷனில் நடக்கிற பிரச்சனை இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க தன் அட்ரஸை கொடுத்து இந்த மாதிரி வெளியூர் போகிறேன், அதனால் நீங்கள் கொஞ்சம் எங்கள் இதை பார்த்துக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக காவல்துறை வந்து அதை செவ்வன செயல்படும். அவர் சகோதரர் சித்தன் சார் சொன்ன மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் செஞ்ச தவறுனால தான் நம்ம புதிய தலைமுறை ஆஃபீஸ்லாம் வந்து தாக்கப்பட்டது. ஆனால் அதை உடனே விழிப்புடன் உடனே அடுத்த செகண்ட் பிடிச்சிருக்காங்கன்றது உண்மையிலே ஒட்டுமொத்த போலீஸுக்கு ஒரு சிறப்பானது. அதனால் எல்லா போலீஸும் அப்படி இருக்காங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. போலீஸ் வந்து நல்ல அவேர்னஸோடு தான் இருக்கிறாங்க. பப்ளிக் கோஆப்ரேட் பண்ணணும். போலீஸுக்கு பப்ளிக் கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு நேர்மையான அதிகாரிகள் அச்சுறுத்தப்படுவதற்கு காரணம் என்ன? அது காவல்துறையின் அலட்சியமா அல்லது மக்களின் அக்கறையின்மையா? இதுதான் கேள்வி. இன்னைக்கு உங்க கருத்து என்ன? இது மக்களோட அக்கறையின்மை தான் இதுக்கு காரணம் சொல்லணும். நேர்மையான போலீஸ் அதிகாரி, நேர்மையான அதிகாரியை மிரட்டப்படுவது வந்து மக்களின் அவங்களோட அலர்ட்னஸ் இல்லாதனால தான் அந்த மாதிரிலாம் ஒரு செயல் நடக்குது. போலீஸ் எப்பயுமே அப்படி ஒரு நேர்மையான அதிகாரிகளுக்கு பாதுகாப்பாக தான் இருக்குன்னு தான் என்னோட கருத்து சார். திரு தேவசகாயம், இதை ஏற்றுக்கிறீங்களா? நான் முழுமையாக ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இப்போ சில வருடங்களாக என்ன நடக்குதுன்னா, போலீஸ் வந்து லைன் ஆஃப் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அவங்க வந்து வெளியப்படியாக சொல்ல மாட்டாங்க, லைன் ஆஃப் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். உதாரணமாக என்ன சொல்கிறேன்னா, ஒரு கேஸ் நடக்குது, டிஸ்பியூட் நடக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்களே தவிர சட்ட பிரகாரம் ஸ்ட்ராங்காக ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. 2-3 கேஸில் எனக்கே டைரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. காரணம் என்னென்னா ப்ரெஷர் இருக்குது, நான் சொல்ல மாட்டாங்க, வெளியே ப்ரெஷர் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. சரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க, அனுசரித்து போயிருங்க. இந்த அனுசரித்து மென்டாலிட்டி வர ஆரம்பிச்சுன்னா சட்டத்தை மீறவங்களுக்கு பயமே இருக்காது. அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி பண்ணி அப்படியே அனுப்பி விட்டுறாங்க. சார் நான் வந்து குறுக்கிட விரும்புகிறேன். அதாவது போலீஸ்கிட்ட வந்துட்டாங்கன்னா 2 பிரச்சனையுமே வந்துட்டாங்கன்னா அவங்க உடனே கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. போலீஸ் அவங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. போலீஸுக்கு உடனே அவங்க சிவில் சைடு கிரிமினல் சைடு அட்வொகேட்டை பிடிச்சி அவங்க உடனே கோர்ட்டுக்கு தான் போகிறாங்களே. போலீஸ் சைடில் இருந்து அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி இது பண்ணாங்கன்னா 2 சைடு கூப்பிட்டு வச்சு தான் அவங்க பேச முடியும். அதை கட்ட பஞ்சாயத்துன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்படி தான் போலீஸ் தான் 2 சைடும் கோர்ட்டுக்கு முன்னாடி அவங்க பண்ணுறாங்க. அதில் அவங்களுக்கு பிடிக்கலான தான் கோர்ட்டுக்கு போகணும். பட் அவங்க எடுப்பிலே கோர்ட் டைரக்ஷனோட உள்ள வரும்போது போலீஸ் என்ன செய்யும்? நம்ம தொடர்ந்து பேசலாம் ராஜா. நம்மோடு அடுத்த விருந்தினர் இணைந்திருக்கிறார். மாநிலம் அறிந்த, இன்று நாடறிந்த சமூக ஆர்வலர்,
விளம்பர தட்டிகளில் கூட தலைவர்களின் சிரிப்பை மறக்க வைப்பவர், 80 வயதிற்கு மேலும் என்பதோல் போர்த்த உடம்பிலும் இரும்பு மனிதராக வலம் வருபவர் திரு டிராபிக் ராமசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். உங்கள் கருத்து என்ன அடிப்படையில் நேர்மையான அதிகாரிகள் அச்சுறுத்தப்படுவதற்கு என்ன காரணம்? இந்த நாட்டில் காவல்துறையின் அலட்சியமா அல்லது மக்களின் ஆதரவு இன்மையா? மக்களின் ஆதரவு இன்மை என்பதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். நேர்மையான அதிகாரியாக இருந்தால் எதற்கும் அச்சப்பட வேண்டியதில்லை. மக்களுக்கே நான் அறிவுரை கூறிக்கொள்ள வேண்டும். பயம் என்பது இருக்கக்கூடாது. எதற்கு பயப்படணும்? உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது. உங்களுக்கு இருக்கிற மக்கள் ஆதரவை மட்டும் வச்சு நீங்க சொல்றீங்களா? இல்ல, பொதுவாக மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த பண்ணிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் பல அதிகாரிகள் ஏதோ மேலே சொன்னான்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெளிய என்னுடைய ரீசெண்ட் கைது கூட தேவையில்லாத ஒன்று. மூளை உபயோகிக்கிறதுக்கு தகுதிகளில் அதிகாரிகளே இல்லை. எவனோ சொல்கிறான் செய்கிறேன். அப்போ எதுக்கு நீ சம்பளம் வாங்குற? இது வந்து நான் ஒத்துக்கொள்ளக்கூடியதல்ல. விஷயத்தை நீ அறியறதுக்கு முன்னாலேயே ஒரு இதை நீயே டிசைட் பண்ணிடுற இவனை பண்ணணும்னு. அப்படி தான் காவல்துறை இருக்குது இன்னைக்கு. உண்மையிலே வருந்தத்தக்கது. மக்களை மதிக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே இல்லை, ஐஏஎஸும் இல்லை. ஏன்னா எல்லாம் அரசியல்வாதிகிட்ட அடிமையாயிட்டாங்க. பல நீதிபதிகள் கூட பயப்படுறாங்க. அவங்ககிட்ட அதிகாரம் இருக்குது அரசியல் சாசனப்படி, அதை உபயோகப்படுத்துறதுக்கே பயப்படுறாங்க. உண்மையிலே இதெல்லாம் மாறணும், நிச்சயமாக மாறும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. திரு சித்தண்ணன் பேசும்போது நீங்க இருந்திருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொதிப்போட தான் பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன கூற்று உங்களுக்கு மாற்று கருத்து என்ன? இல்லை, அவங்க சொல்றது ஒரு சில குறிப்பிட்ட இன்சிடென்ட்ஸை வச்சு ஐயா அவர்கள் சொல்றாங்க. அதுக்காக வேண்டி நேர்மையான அதிகாரிகள் அவங்க சொன்னாங்க, முக்கியமான பாடம் சொன்னாங்க, நேர்மையான அதிகாரிகள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னாங்க. அது உண்மைதான். கண்டிப்பாக அது எந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில், அது போலீஸ்ல இருந்தாலும் சரி அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் இருந்தாலும் சரி தான், நேர்மையான அதிகாரிகள் அல்லது நீதிமன்ற அலுவலர்கள் கூட பயப்பட வேண்டாம்னு சொன்னாங்க. ஐயா சொன்னது ரொம்ப கரெக்டு தான். அதுக்காக வேண்டி இப்போ இருக்கிறவங்க காவல்துறையில் யாருமே மூளையை பயன்படுத்துறதுக்கு யாருமே இல்லை, அல்லது எல்லாருமே மோசமாக பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே கேட்டு பண்ணுறாங்க அப்படின்னு இல்லை. இப்போ நான் அன்னைக்கே இந்த சம்பவத்தை ஐயாவை அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த சம்பவத்தை பற்றி நான் இன்னொரு டிவியில் நான் பேசும்போது கண்டிப்பாக அதில் விதிமீறல் இருக்கிறது. ஏற்கனவே 1994 ஜோகிந்தர் குமார் ஸ்டேட் ஆஃப் யூபி கேஸ்ல சொல்லிருக்காங்க. 2008 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. 2014 அர்னேஷ் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் கேஸ்ல 7 வருஷம் வரை தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கில் கைது செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, ஒரு நோட்டீஸ் சர்வ் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில இவங்களை 4 மணிக்கு போனது கை பண்ணது விதிமீறல் தான். அந்த பர்டிகுலர் காவல்துறை அலுவலர் பண்ண தப்பு தான் சொன்னேன். அதுக்காக வேண்டி எல்லா காவல்துறைக்கும் விஷயமே தெரியாது அல்லது சட்டம் தெரியல, எல்லாருமே பயப்படுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எங்கேயாவது ஐசோலேட் இன்சிடென்ட் இருக்கலாம், பொதுமைப்படுத்தி பேச வேண்டாம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பார்க்கிறவங்களுக்கு அதிகாரிகளை பற்றிய விவாதம் தானே, ஐயாவுக்கு என்ன வேலைன்னு கூட நினைச்சிருக்கலாம். தமிழகத்தில் இன்றைக்கு நாம் அவரை மக்கள் அதிகாரி என்று அழைப்பதற்கு உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வகையில ஒரு சிலர் காவல்துறை அதிகாரிகள் தவறு செஞ்சிருக்கலாம். நீங்க மொத்தமா பொதுமைப்படுத்தி அத்தனை பேரை நீங்க சொல்றீங்களே, ஒத்துக்கொள்ளவே முடியாது. என்றால் எந்த அதிகாரியுமே தன்னுடைய மூளை உபயோகத்துக்கு தயார் இல்லை. ரொம்ப கடுமையா இருக்கு உங்க வார்த்தைகள். கடுமையா இருக்கிறத சொல்றேன். எனக்கு மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நானே பல வழக்குகளில் ஏழைகள் பாதிக்கப்படும் நான் போன் பண்ணி தீர்த்துருக்கேன். அது அதிகாரிகள் செய்யல. என்ன மாதிரி ஆள் சொல்லும் போது தான் அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா நீதிமன்ற பயம் வந்துருக்காங்க. எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகள்னு சொன்னீங்க, நீங்களே பாராட்டுற சகாயம் போன்றவர்கள் இருக்கத்தானே செய்யறாங்க. இருக்கிறது வேற. அவரே பயப்படுறாரு பாருங்க, அவரே பயமுறுத்திருக்காங்கல்ல. இன்னைக்கு அவர் பயப்பட வேண்டிய வேலை இல்லையே. இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் ஆகிப்போச்சு. போது அவர் கொண்டு வரும்போதே அரசாங்கம் தடுத்தது, அதையும் மீறி நீதிமன்றம் சொல்லிச்சு, சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. அவருக்கே இந்த பாதுகாப்பு இல்லை. போய் நாட்டில் என்ன இருக்குது, காவல்துறை என்ன வேடிக்கை பார்க்குது? சில சம்பவங்களை நம்ம நினைவுபடுத்திக் கொள்வது நல்லது. மிக சமீபத்தில் நடந்த சில கொடூர 2 மரணங்கள், நெல்லையில் வேளாண் அதிகாரி முத்துக்குமாரசுவாமி, பெங்களூருவில் ஐஏஎஸ் அதிகாரி ரவி. இது போக அவர் சொன்னதை போல் ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்திற்கு தொடர்ந்து விடுக்கப்படும் கொலை மிரட்டல்கள். வேதாரண்யம் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி லதா தாக்கப்பட்டிருக்கிறார். இவை மட்டுமல்ல, சாதிச்சாயம் மதச்சாயம் பூசுவது கூட தாக்குதல்களாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்குது. கோவையிலிருந்து விஜயராகவன், உங்க கருத்து? அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த நாட்டில் லஞ்சம் ஒரு தேசிய மதமாகவும் ஊழல் ஒரு தேசிய ஜாதியாகவும் உருவெடுத்திருக்கின்ற இந்த சூழலில் இந்த அரசு அதிகாரிகளினுடைய அலட்சிய போக்கு, அவர்களுடைய பணத்தின் மீதான மோகம், அதெல்லாம் இப்போ மிக அதிகமான அளவில் இருக்குது. உடனே பதவிக்கு வரணும்,
அரசு பள்ளியில் தன்னுடைய குழந்தைகளை சேர்க்க மாட்டாங்க, அதற்கு முகம் சுளிப்பார்கள். ஆனால் அரசு பதவி வேண்டும் என்பதற்காக தவம் கிடக்கிற ஒரு நிலைமையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஏறக்குறைய ஒரு 1300 பதவிகளுக்கு லட்சக்கணக்கான விண்ணப்பங்கள் வந்து குவியுது இந்த நாட்டில். இளைஞர்கள் வந்து போடுகிறார்கள். அப்படி இப்போ நேர்மையான முறையில் பதவிக்கு வருகிறார்களா என்றால் குறுக்கு வழியில் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, அந்த கதவை தட்ட முடியுமா என்பதையெல்லாம் இந்த இளைஞர்கள் வந்து உடனே அதை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி குறுக்கு வழியில் பதவிக்கு வருகிறவர்கள் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறதுல எந்த நியாயமும் இல்லை. அவர்கள் இருக்கவும் மாட்டார்கள். செலவு செய்த பணத்தை இங்கிருந்து எடுக்கக்கூடிய ஒரு தொழிலாகத்தான் அதை பார்ப்பார்கள். இப்போ கூட ஐயா சொன்ன மாதிரி இன்றைக்கு டிஜிபி திரு அசோக்குமார் அவர்கள் மாநிலம் முழுக்க இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் ஒரு சுற்றறிக்கை கொடுத்திருக்காரு. அதை கொடுத்து ஒரு பேட்டியும் இன்றைக்கு அளித்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், இந்த வழக்குகளில் பாரபட்சம் இல்லாமல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்றதையெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் ஒரு அறிக்கையாக வந்து டிஜிபி கொடுக்குறாரு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நீதிமன்றங்கள் பல்வேறு வழக்குகளில் காவல்துறை அதிகாரிகளுடைய போக்கை, அந்த ஹை ஹேண்டட் என்று சொல்லப்படுகிற ஒரு எதேச்ச அதிகார போக்கை, ஒரு தன்னார்வத்தனமான ஒரு செயலை வந்து நீதிமன்றங்கள் பல்வேறு தருணங்களில் அவர்களுடைய காவல்துறை அதிகாரிகளுடைய தலையிலே கூட்டு வைத்து அதை கண்டித்திருக்கின்றது. நேர்மையாளர்கள் இருக்கிறதுலே ரொம்ப குறைவு. மனசுக்குள்ள நேர்மையா இருக்கணும்னு நினைச்சா கூட புறச்சூழல்கள் விடுவதில்லை. வழியில்லாமல் நேர்மையற்ற சூழலில் இருக்கிறார்கள். ஆக இருக்கின்ற சில நேர்மையாளர்கள் அச்சுறுத்தப்படத்தானே செய்வார்கள். இதுக்கு காரணங்கிறது நம்ம கொஞ்சம் ஆராயணும். அதாவது இந்தியா வந்து ஜனநாயகமாக உருவாக்கப்பட்டது. 1947 ஜனநாயகமாக உருவாக்கப்பட்டு 50 கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியல் சட்டம் தான் இந்தியாவை 19 சட்டம். அதில் தான் எல்லா அமைப்புகளும் உருவாகிருக்கு. டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட், பார்லிமெண்ட், சுப்ரீம் கோர்ட், கேபினெட் எல்லாமே, ஆல் இண்டியா சர்வீசஸ் எல்லாமே அதில் வருது. ஒரு ஜனநாயக ரீதியில் அரசாங்கம் நடக்குமானால் ஒரு பிரச்சனையே இல்லை. நேர்மையான அதிகாரிகள் நேர்மையாக தான் இருப்பாங்க. முந்தி நேர்மையாக தான் இருந்தாங்க. 90% நேர்மையாக இருப்பாங்க. 10 பேர் எப்பவுமே அந்த கருப்பு பள்ளிகளாக இருக்கத்தான் செய்யும். இப்போ என்ன ஆச்சுன்னா, எமர்ஜென்சிக்கு அப்புறம் தலைகளாக மாறி டெமோக்ரஸி ஹேஸ் பிகம் கிளப்டாக்ரஸி. டெமோக்ரஸி என்ன சொல்லுவாங்க? கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். இப்போ பல வருடங்களாக நடந்து இப்போ என்ன சிச்சுவேஷன் இருக்குன்னா, கிளப்டாக்ரஸி. அதுவும் கிரீக் வேர்டு தான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, கவர்மெண்ட் ஆஃப் த தீவ்ஸ், பை த தீவ்ஸ், ஃபார் த தீவ்ஸ். திருடர்களுக்காக அரசாங்கம், திருடர்களை நடத்தும் அரசாங்கம். அதான் கிளப்டாக்ரஸி. இப்போ இந்தியாவை பொறுத்தமட்டில் டிரான்சிஷன் ஆகி நமக்கு அதாவது இண்டிபெண்டன்ஸ் வரும்போது, சுதந்திரம் கிடைக்கும் போது டெமோக்ரஸி, ஜனநாயகம். எமர்ஜென்சி 2 வருஷம் என்ன ஆச்சு? டிக்டேட்டர்ஷிப்பாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கிளப்டாக்ரஸி. இப்போ இன்னைக்கு வரும்போது அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது பணநாயகம், ஜனநாயகம், பணநாயகம் வரும்போது பணம் தான் எல்லாம் டிக்டேட் பண்ணும்போது அதிகாரிகளும் போலீஸோ ஐஏஎஸோ மற்ற அதிகாரிகளும் அவங்க வந்து என்ன அந்த ஆதிக்கத்துக்குள்ளே வந்துடுறாங்க. வரும்போது நேர்மை குறைந்து 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 போய்கிட்டு, நேர்மை உள்ளவங்களுக்கு ஒரு மதிப்பு கிடையாது. நேர்மை உள்ளபோது டெய்லி ஃபைட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகுது. அங்கே மாத்திரம் இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச உதாரணம், ரொம்ப முக்கியமான உதாரணம் சொல்றேன். ரொம்ப முக்கியமான உதாரணம். தமிழ்நாட்டில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி, அவருக்கு மகனும், அவரை விட ஒரு ஜூனியர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவருக்கு மகனும் ஒரே ஸ்கூலுக்கு போறாங்க. இந்த மூத்த அதிகாரிக்கு பையன் வந்து அந்த மாருதி 3800 போறான். சில வருடங்களுக்கு முன்னால் நடந்தது. அதுக்குள்ள ஜூனியர் உள்ள அதிகாரி, நான் பேர் சொல்ல விரும்பல, எந்த பேக்ரவுண்ட் சொல்ல விரும்பல, அவன் வந்து மெர்சடிஸ் பென்ஸ்ல போய் இருக்கிறான். 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ். இவன் பார்க்குறான், இவங்களும் ஐஏஎஸ், நீங்களும் ஐஏஎஸ், அவனும் ஐஏஎஸ் தான், உங்களை விட ஜூனியர்னு சொல்றீங்க. அவன் பையன் வந்து மெர்சடிஸ் பென்ஸ்ல வந்து இருக்கிறான். அவன் ட்ரெஸ் பார்க்கும்போது ஏதோ ஒரு 10,000 ரூபாய் காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டு வரான். அப்போ வீட்டில் என்ன பிரச்சனை வருது? நீங்களும் ஐஏஎஸ் தான், அவனும் ஐஏஎஸ் தான், ஏன் அவருக்கு இவ்வளவு தூரம் இதாக இருக்கிறாங்க, நீங்களும் மெர்சடிஸ் வாங்கக்கூடாதா? ப்ரெஷர் வருது, மற்றபடி பிரச்சனைகள் வருது. இந்த மாதிரி என்ன, ஹானஸ்டா இருக்கிறவங்களை வந்து வெளியே மாத்திரம் இல்லை, வீட்டுக்குள்ளேயும் அவங்கள மதிக்கல, பப்ளிக்க மதிக்கல. பெரிய பங்களோட இருந்தா தான் மதிக்கிறாங்க பப்ளிக். ஐஏஎஸ் அதிகாரியோ ஐபிஎஸ் அதிகாரியும் ஒரு நிமிஷம் நான் எனக்கு பர்சனலா நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது. ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி பெரிய பங்களாவில் இருந்தா தான் அவங்களுக்கு மதிப்பு. சின்ன பிளாட்ல இருந்தா மதிப்பு இல்ல. இப்ப உங்களுக்கு மதிப்பு இல்லையா? நான் இப்ப ஐஏஎஸ்ல இல்ல இருந்தாலும் இல்ல, இது நேர்மைக்கு கிடைத்த அங்கீகாரம் தானே. சரிதான், ஆனா வெரி ரேர், வெரி ரேர். ஐயா வந்து ரொம்பதான் சொன்னாங்க. இல்ல எனக்கு மாற்று கருத்து உண்டு. இந்தியாவை பொறுத்த மட்டும் நம்ம இப்படியே மற்றவங்களை குறை சொல்லியே ரொம்ப அதிகம் பழகிப்பட்டோம். நம்ம
எல்லாரும் மோசம், அவங்க தப்பு பண்றாங்க, இவங்க தப்பு பண்றாங்க. நம்ம என்ன செஞ்சோம்? இப்போ ஐஏஎஸ் ஆபிசரோ, ஒரு ஐபிஎஸ் ஆபிசரோ, ஒரு காவல்துறை அதிகாரியோ, ஒரு ஆர்டிஓவோ, ஒரு தாசில்தாரோ வானத்திலிருந்து திடீர்னு அவரே குதிச்சு வந்துட்டாரா? இதே சொசைட்டில இருந்து தானே வர்றது. சொசைட்டி ஏன் திருந்த கூடாதானமோ? என்னைக்காவது நம்ம கார்ல வெளியே போகும்போது, கார்ல போகும்போது ஏழியரா குயிக்கா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போவோம், டிரைவிங் லைசன்ஸ் கொண்டு போவோம், வண்டியில் உள்ள நம்ம ஆர்சி மத்த எல்லாத்தையும் கொண்டு போவோம். அப்படி கொண்டு போறோமா? கொண்டு போறது இல்ல. ஒரு லைசன்ஸ் வாங்க போறோம், ஒரு 1 டே 2 டேஸ் ஆகும் சொன்னா வெயிட் பண்றோமா? இல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் ஒழுங்கா எக்ஸாம் எழுதி கரெக்டா நம்ம மெரிட் மூலமா தான் வரணும்னு சொல்லணும், பணம் கொடுக்க மாட்டோம் அப்படி நம்ம சொல்றோமா? சொசைட்டில இருந்து வரக்கூடிய அத்தனை பேரும் அவங்களுக்குன்னு ஒரு காரியம் நடக்கணும்னா உடனே என்ன வேணாலும் எப்படி வேணாலும் குறுக்கோளியில போய் காரியம் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகளை கெடுத்து நம்ம சொசைட்டி தான். நம்ம திரும்பினா தானே அடுத்த ஜெனரேஷன் வரக்கூடிய அதிகாரிகள் திருந்துவாங்க. ஆதரவு கொடுக்கிற தார்மீகத்தை எழுந்துட்டாங்க மக்கள் சொல்லுவாங்க. மக்கள் எதுவுமே குறைபட்டு சொல்லிட்டு நம்ம திருந்தணும் முதல்ல, அப்புறம் நம்ம திருந்தக்கூடிய அதிகாரி நல்லா இருப்பாங்க. ஒரு நிமிஷம், இவர் சொல்றது மிகவும் சிறிய காரியத்தை போய் சொல்றாரு. இன்றைக்கு நடக்கிறது கொள்ளைகள், மணல் கொள்ளைகள், கிரானைட் கொள்ளை, கல்வி கொள்ளை, லிக்கர் கொள்ளை, கொள்ளைகள். அதுதான் பல இந்த டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் பெட்டி மேட்டர். இப்ப நடக்கிறது என்னன்னா கொலை, மாஃபியா, லூட்டிங் தி நேச்சுரல் ரிசோர்சஸ், அதாவது இயற்கை வளங்களை லூட் பண்ணி பிளாக் பண்ணி ஜெனரேட் பண்ணி அவங்கள பற்றி நான் பேசுறேன். இந்த டிரைவிங் லைசன்ஸ் சர்டிபிகேட் பற்றி நான் பேசல. அவங்க தான் இப்போ பணநாயகமா மாற்றி கம்ப்ளீட்டா கவர்மெண்ட் அவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. நான் ஒரு உதாரணமா சொல்றேன். இல்ல யாரா இருந்தாலும் முன்னாள் முதலமைச்சர்கள் நேருக்கு நேரா எதிர்க்கிற சாமானிய மனிதர் தானே பக்கத்துல தூத்துக்குடி கலெக்டர் இல்ல, இந்த தாது மணல் மேட்டர் இல்ல, தூத்துக்குடி கலெக்டர் டிரான்ஸ்பர் பண்ணது யாரு? சீஃப் செக்ரட்டரியா பண்ணாரு, சீஃப் மினிஸ்டரா பண்ணாரு. அங்க இருந்து உத்தரவு வந்தது, தாது மணல் யாரு கொள்ளையடிக்கிறாரோ அவங்களுக்கு உத்தரவு போட்டாங்க. இதான் நடக்குது. நான் இதான் சொல்றேன். அதாவது இன்னைக்கு மக்கள் பேர்ல பைய சொல்ல ஒத்துக்க மாட்டேன். நீ ஒரு நேர்மையான அதிகாரியா இருந்தா நீ ஏன் புரோக்கர்ஸ் இருக்கிற ஆர்டிஓ ஆபீஸ்ல அந்த இதுக்கே வரேன்? புரோக்கர் வரணும்னு கட்டாயப்படுத்துறாங்க. இதுதான் நடக்குதுங்க. 500 ரூபா வாங்க வேண்டிய லைசன்ஸுக்கு 3000 ரூபா அவங்கள்ட்ட வாங்கி இவங்க 1000, அவன் 500, மந்திரிக்கு 500. சட்டப்படி நடக்கிறது தான். போக மாட்டேன்னு மக்கள் சொல்றதுக்கு என்ன? ஒரு குழுவாக சேர்ந்து போராட வேண்டியது பண்ண முடியாது. என்ன மக்கள் வர்றாங்க, அவங்க காரியம் பார்த்துட்டு இருக்காங்க. நீ எதாவது தூண்டி விடுறாங்க. அப்ளிகேஷன் கேட்டா கிடையாது, அங்க போய் வாங்கிக்கோ, நெட்ல எடுத்துக்கோ. நீ எதுக்கு ஆபீஸாங்க, எதுக்கு ஆர்டிஓ ஆபீஸ் இருக்காங்க? நீ வாங்க மாட்டேன் சொல்ல வேண்டியதானே? வாங்க தெரியல கண்டு கேட்கற, நீ வாங்கி போடுறல இல்ல, நீ தடுக்க மக்களை காட்டி போடுதானே கொடுக்க வரவான்னு. அதே செய்ய மாட்டேங்கிற நீ மக்கள் மேல பண்ணிய போடுற. ஒத்துக்க மாட்டேன். மக்கள் கெடுத்தது இவங்க அதிகாரிகள் தான், உண்மையா சொல்றேன். தொடர்ந்து பேசலாம். நெல்லை மந்திரமூர்த்தி, உங்க வாதம் என்ன? சார், எனக்கு தேவசகாயம் சார்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு, விரைவா கேளுங்க. மக்களுக்கிட்ட அவங்க மக்களுக்காக போராடும் போது அப்போ மக்கள் எந்த மாதிரி உதவி அதிகாரிகளுக்கு செய்யணும்னு அவங்க எதிர்பார்க்காங்க? ரொம்ப அருமையான கேள்வி. அவங்க மக்களுக்கு நீங்க இன்னைக்கு மாத்திரம் இல்லை, என்னைக்குள்ள சிச்சுவேஷன்லயோ டிமாண்ட் அண்ட் சப்ளை. டெமோக்ரஸியில டிமாண்ட், மக்கள் தான் அல்டிமேட். மக்கள் ஓட்டு போட்டாதான் பதவியில் வரும், பதவிக்கு மேல இருந்து ஒன்றும் குவிக்கல. மக்கள் ஓட்டு போட்டு தான் அவங்களை எலெக்ட் பண்றாங்க. மக்கள் என்ன தேவைப்படுது கேட்குறாங்களோ, என்ன டிமாண்ட் பண்றாங்களோ, அதே மாதிரி கவர்னன்ஸ், அதே மாதிரி ஆட்சி தான் கொண்டு வர முடியும். இப்போ மக்கள் டிமாண்ட் பண்ணா நேர்மையான ஆட்சி எங்களுக்கு வேணும், அல்லது உங்களை யாரும் விட போறது இல்லை, கரப்ட் எம்எல்ஏஸ் நாங்கள் எலெக்ட் பண்ண போறது இல்லை அப்படின்னு டிமாண்ட் மாதிரி பண்ணாங்கன்னா, அந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொண்டு வந்தாங்கன்னா அரசியல்வாதிகளும் பயப்படுவாங்க. இப்போ அந்த டிமாண்ட் குறைஞ்சி போச்சுது. இப்போ என்ன ஆச்சுன்னா ஃபண்டமெண்டலில் போக வேண்டியதாக போச்சு. இப்போ ஓட்டு போடுறதுக்கு மக்களே பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹிந்து ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 85% வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இல்லைன்னா நீங்க உங்க பக்கத்தில் ஒரு எம்எல்ஏ உட்காந்துருப்பாரு, இவர் அங்க ஃபைட் பண்ணி சொல்லுவார், அவர்கிட்ட கேளுங்க. உங்ககிட்ட தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் நல்ல ஆட்சியை டிமாண்ட் பண்ண வேண்டும் சொல்றேன். சார், நான் காவல்துறைக்கும் ஒரு கேள்வி இருக்கு. சார், நீங்கள் வேலையில் இருக்கிற, அதாவது நம்ம இந்த பணியில் இருக்கிற வரைக்கும் நம்மளும் பாதுகாப்பாக இருக்கணும், நமக்கு இந்த பணியும் நிரந்தரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நீங்கள் அரசியல்வாதிகள் சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் கட்டுப்பட்டு நடக்கீங்க. அது வெகு சிலர் தான் காவல்துறை அதிகாரி சொல்றாரு, அதை முதல்ல ஏத்துக்கிறீங்களா? நீங்க இல்ல, இப்ப எங்கேயாவது இந்த சொசைட்டில ஒரு மாசத்துல ஒரு 100 மர்டர் நடக்கு அப்படின்னு சொன்னா சொசைட்டில உள்ள அத்தனை பேர் கொலைகாரர்கள் என்று அர்த்தம் இல்லை. ஒரு 500 கொள்ளை நடக்குன்னா சொசைட்டி உள்ள பொதுமக்கள் அனைவரும் கொள்ளைக்காரர் என்று அர்த்தம் இல்லை. ஏதாவது ஒரு காவல்துறை தப்பு பண்ணிருப்பாங்க,
காவல்துறை தினந்தோறும் 1000 நல்ல காரியங்கள் செய்தார்கள், அதையெல்லாம் சொல்ல வெளியில் பேசப்படுவதில்லை. ஒரு சில தவறு செய்தார்கள் உடனே பூதாகரமாக்கப்படுகிறது. காவல்துறை அங்க தப்பு நடந்தா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படத்தான் வேண்டும் சார். சார் உண்மைதான் சார், எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க. ஏதாவது ஒரு காவல்துறை அதிகாரி தப்பு செய்யற மாதிரி தான் ஏதாவது ஒரு பொதுஜனமும் தவறு செய்தான். அப்போ வந்து நீங்க எல்லாரையும் தண்டிக்கிறீங்க இல்லையா? அப்ப நாங்க ஏன் ஒரு மக்கள் ஏன் உங்ககிட்ட வந்து அப்படி இந்த கேள்வி சொல்ல வந்தது? நீங்க ஏன் லஞ்சம் கொடுக்க முன் வர்றீங்க? நீங்க நல்லவங்களே ஏன் நீங்களே நாளைக்கு ஒரு அரசு ஊழியராக ஆகும்போது நீங்க நல்ல நேர்மையான முறையில் நாங்க போறீங்கன்னா நீங்க நல்லது செய்யலாமே. அட்லீஸ்ட் இப்ப இல்லைன்னா கூட அடுத்த ஜெனரேஷன்லயாவது நல்ல அதிகாரிகள் வரலாமே, இந்த ஊழலை ஒழிக்கலாமே, நேர்மையான அதிகாரிகள் இருக்கலாமே தான் சொல்றேன் நான். முதல்ல சொசைட்டி நல்லா நம்ம ரிஃபார்ம் பண்ணுவோங்கிறேன். நீ வாங்க மாட்டே அவரு உள்ள போட வேண்டியதான, ஏன் போட மாட்டேங்கிற? உனக்கும் அந்த ஆசை, லஞ்சத்தை வாங்கிதான் அவர் திருப்தி போடணும் நீ நினைக்கிற முதல்ல அதிகாரி, அவரையே தண்டிக்கிற நீ. வானா போயா வேலை நடக்கும் போன்னு சொல்ல வேண்டியதானே? அந்த இதையே வரல உனக்கு, மனசாட்சி இல்லையே உனக்கு? வாங்கி போட்டுதானே அவன் சொல்ற, பை அவன் மேல போடுற, அவன் கொடுக்க அவனை போடு. கஞ்சம் கொடுக்கறதா முதல் தவறு, வாங்கறது 2வது தான். நேரடியாக பிடிச்சி கொடுக்குறாங்க, தாசில்தாரு 4 பேருக்கு கொண்டு வர்றாங்க. 6 மாதம் வெளியே பதவி உயர்வு அவருக்கு, டெப்டி கமிஷனர், என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது. அப்போ எதுக்கு தாசில்தாரு அவ்வளோ டைப் வச்சு நேரம் 2 பிடிக்க சாயம் தொடங்க எதுக்கு வேஷம் போடுற? லஞ்சம் வாங்கினவங்க நேரடியாக பிடிக்கிற அதிகாரிகள் என்னைக்கா சீல் பண்ணுறா சொல்லுங்க, ரெக்கார்டு பார்த்துவாங்க ஒருத்தர. நான் என்கிட்ட ரெக்கார்டு எத்தனை பேர் டிப்டி கமிஷனர் ஆகி ஐடி லெவலில் வந்துருக்காங்க, நீ என்கிட்ட ரெக்கார்டு இருக்கு. வேண்டாம், காவல்துறை காப்பாற்றப்படணும். இல்ல வேணும், அது நிச்சயமா நீங்க சொல்லணும். அது இன்னொரு நிகழ்ச்சியில நம்ம அதை சிறப்பாக நம்ம கவனிக்கலாம். அவ்வளவு வேலை இருக்கு. மந்திரமூர்த்தி சொல்லுங்க. 6 மாதம் வெளியே வராங்க சார். லஞ்சம் சார் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் லஞ்சம் கொடுக்காத அப்படின்னு நீங்கள் சொல்கிற போதும் லஞ்சம் வாங்காத அப்படிங்கும் போதும் இந்த ரெண்டும் எங்கே இருந்து ஆரம்பிக்குது? இதை ஆரம்பிக்கிறது யார்? அவங்களோட தேவை. லஞ்சம் வாங்குறாங்கன்னா அவங்களோட தேவையும் அங்கே வந்து தீர்க்கப்படுது, லஞ்சம் கொடுக்குறவனோட தேவையும் அங்கே வந்து தீர்க்கப்படுது. அதனால தானே லஞ்சம் கொடுக்காங்க. தொடர்ந்து பேசலாம். மதுரை அருண் சுவாமிநாதன், உங்க வாதம் என்ன? 2 பேருக்குமே அதில் வந்து வணக்கம் சார். இப்போ நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேச வேண்டியது. முதல்ல வந்து நேர்மையான அதிகாரிகளுக்கு வந்து மிரட்டல் அந்த காரணமே பொதுமக்களுடைய அக்கறையின்மை நம்ம சொல்ல முடியாது, காவல்துறையுடைய அலட்சியம் தான். முதல்ல சித்தன் சார்கிட்ட முதல்ல கேட்க விரும்புகிறேன். நீங்கள் வந்து முதல்ல சொன்னீங்க கீழ்நிலை அதிகாரிகள் நாங்கள் யாரும் மிரட்டப்படலை, அவங்களாம் வந்து நாங்கள் சிஆர்பிசியில் என்ன சொல்லுதோ நாங்கள் அதை தான் செய்கிறோன்னு. உங்களுக்கு கீழே நீங்கள் வந்து ஒரு சூப்பரண்டா போலீஸாக வந்து இருந்தவங்க, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, உங்களுக்கு கீழே எத்தனை காவல்துறை அதிகாரிகளை வாடான்னு இருப்பீங்க போடான்னு இருப்பீங்க. நான் குறிப்பிட்டு உங்களை மட்டும் சொல்லலை, எல்லா ஐபிஎஸ் அதிகாரி சரி, எல்லா டிஎஸ்பி சரி. ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு ஹெட் கான்ஸ்டபிளால் ஒரு எஃப்ஐஆர் கூட போட முடியாது இன்னைக்கு தேதியில். எத்தனை கேஸ் ஹைகோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது எஃப்ஐஆர் போட சொல்லி? நீங்கள் இன்றைக்கி கரெக்டாக உங்கள் வேலையை செஞ்சுருந்தீங்கன்னா யாராவது ஹைகோர்ட்டில் கேஸ்க்கு வருவாங்களா? அது மட்டும் இல்லை, உங்களுடைய சாதாரண ஒரு கடமை நேர்மைங்கிறது வந்து பணம் வாங்குறது மட்டும் நேர்மை கிடையாது. அதாவது அவங்களுடைய வேலையை வந்து செய்ய மறுக்கிற போது அதுவே நேர்மையின்மை தான். ஒருத்தர் தெரிஞ்சவனா அவனுக்காக நீ சகாயம் பண்ணி கொடுக்கறது வந்து நேர்மையின்மை தான். ஸோ அப்போ நீ எல்லா வேலையும் செஞ்சு உங்களுக்கு தேவையான செய்கிறீங்க, காசு வாங்குறது மட்டும் கிடையாது. 2வது இந்த ஒரு லஞ்சம் வாங்குறதும் குற்றம், கொடுக்கறதும் குற்றம். ஒரு நடுவர் சொல்லி இல்லை, இப்போ பிரதர் சொன்னாங்க பணம் வாங்குறது மட்டும் லஞ்சம் இல்லை, அவங்க கடமையை செய்ய தவறுனா கூட அதுவும் நேர்மையின்மை தானே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. காவல்துறையில் வந்து எல்லா கொடுக்கக்கூடிய வழக்குகள் பதிவு செய்ய வேண்டும். ஆனால் எல்லாரும் மோஸ்ட்லி அதிகமாக அக்ரீடு பார்ட்டிஸ் வந்து இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு போகக்கூடியது. முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து நீதித்துறைக்கு போகணும்னா போலீஸ் போய் தான் போகணும், அதனால கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க செய்யறாங்க. இப்போ 1967 1970 என்ன இருந்ததோ போலீஸ் வந்து அதுல விட ஒரு 10% கூட கூடவே இல்லை இன்னைக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 கோடி 3 கோடி ஜனத்தொகை இருந்தது, தமிழ்நாட்டில் இன்னைக்கு 7 கோடி ஜனத்தொகை வந்துருச்சு. அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கா போலீஸ் ஸ்ட்ரென்த் கூடியிருக்கா அப்படின்னா போலீஸ் ஸ்ட்ரென்த் கூடவே இல்லை. ஏறத்தாழ நமக்கு வந்து சாங்ஷன் ஸ்ட்ரென்த்தே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 21,000 அந்த சாங்ஷன் சென்டர்ல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பற்றாக்குறை 21,100 காவலர்கள் வந்து எல்லா மட்டத்திலையும் ரொம்ப கம்மியா இருக்குது. கிரைம் ரேட் பலவிதமா அதிகமா இருக்குது. ஆனா இன்றைக்கு உண்மையான போலீசிங் செய்ய முடியாத அளவுக்கு பல்வேறு அதர் டியூட்டிஸ் நிறைய இருக்குது. சரி, அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இன்னைக்கு டிஜிபி அசோக் குமார் அதே நெல்லையில் இருந்து இன்னைக்கு பேட்டி அளிக்கிறாரு. அவர் ஒன்றும் இந்த காவலர்கள் பற்றாக்குறையினால இருக்கிறது பெரிய விஷயமாக அவர் பேசினாலும் கூட மறுபுறம் காவல்துறையினர் அதிகாரிகள் பாரபட்சம் இல்லாமல் பாகுபாடின்றி செயல்பட வேண்டும்னு சொல்லியிருக்காரு. ஏன் அந்த வார்த்தைக்கு தேவை சமீப காலங்கள்ல தூத்துக்குடி அந்த திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்ல சில நடந்த கொலை வழக்குகளை பற்றி
வெளியே வந்து பிரஸ் வந்து முன்னாடி மாதிரி இல்லாம இப்ப ரொம்ப வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க. ரொம்ப அதிகமான அவேர்னஸ் பப்ளிக் இருக்கு, இல்லாம அதிகமா நடக்குமா தெரியுது. முன்னாடி நடந்த கிரைம் ரேட் இப்ப பார்த்தாலும் பெருசா ரொம்ப அதிகமான சொல்ல முடியாது. இருந்தாலும் அங்க சட்டம் ஒழுங்கு கெட்டது இந்த மாதிரி ஒரு பெரிய இது வந்ததுனால 2 ஜாதிகளுக்குள்ள பிரச்சனைனாலதான் அதுக்கு வரதுனால ஒரு காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்கள் வந்து நம்ம மேல வந்து புகார் சொல்லப்படுகிறது, நம்ம வந்து ஒரு பாரபட்சமா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கேஸ் நிறைய நடக்குதுன்னு சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு அதை வலியுறுத்தி சொல்லிருக்காரு. அவ்வளவுதான். மற்றபடி காவல்துறை வந்து எப்பவுமே இம்பார்ஷியலா நடக்க முடியும், இல்லன்னா அவங்க லைபிள் ஆச்சே. என்ன செய்ய, எது நடந்தாலும் நேர்மையான உங்களை போன்றவர்கள் தான் அதுக்கு தடுப்பாட்டம் ஆட வேண்டியிருக்குது. வருத்தமான விஷயம் தான். பொதுவா எந்த கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாலும் இருக்கிற காவல்துறை வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் செயல்படுவதே தவிர பொதுமக்களுக்கும் அல்ல நேர்மையான அரசு ஊழியருக்கும் எந்த விதமான பாதுகாப்பும் உள்ள. தொடர்ந்து இந்த 1 மாதம் காலமாக பார்த்தீங்கன்னா நேர்மையான அதிகாரிகளுக்கான மிரட்டல் கடிதம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அவங்களுக்கான மிரட்டப்படுகிறாங்க. நேத்து உட்பட நீதிபதி லதா, கூடுதல் நீதிபதி லதா அவர்கள் மீதான ஒரு தாக்குதல். அப்ப நீதிபதிக்கே இந்த சோதனைனா சாதாரண பொதுமக்களுக்கும் அல்லது நேர்மையான அரசு ஊழியர்களுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் எந்தவித பாதுகாப்பு இந்த காவல்துறை கொடுக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, காவல்துறை வந்து யார்ட்டையும் பாகுபாடு இல்லாம நேர்மையா தான் நடந்துக்கிறோம், எந்தவித வழக்கிலையும் சமரசம் பண்ணலாம் அப்படின்னு ஐயா சித்தனன் சார் சொல்றாரு. ஆனா கோவை மாவட்டத்துல வந்து என்னன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து கைது செய்யப்படும் போது கோவில கிட்டத்தட்ட பல இடங்கள்ல வந்து 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து ஆர்ப்பாட்டம், மறியல் உட்பட பல்வேறு விஷயங்கள் நடக்குது. ஆனா காவல்துறை குறைஞ்சது கிட்டத்தட்ட ஒரு 10-20 வழக்குகள் மட்டும்தான் போட்டிருக்கிற, மித்தவங்க யாரும் ஆனா எந்த விதமான வழக்குகள் பதிவுப்படலை அப்படிங்கிறது காவல்துறை வந்து ஒரு டாக்குமெண்ட்டை எங்களுக்கு கொடுத்துருக்கு. அதாவது இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட். பக்கத்துல இருக்கிற இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது, அங்க ஆர்ப்பாட்டமே நடக்கல அப்படிங்கிறதோட குறிப்பிட்ட அரசியல்வாதிகளுக்கு அடிமைகளாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறேன். இல்ல, நான் தான் முதல்ல சொன்னேன், குறிப்பிட்டு ஒரு சில நிகழ்ச்சிகள் நடந்திருக்கலாம், கண்டிப்பாக நடக்குது. நமக்கு எல்லாமே தெரியும். நமக்கு குறிப்பிட்ட சில நிகழ்ச்சிகள்ல சில எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ்க்கு சில பேர் அடிமையாயிருறாங்க. ஒட்டுமொத்த காவல்துறையை பொதுமைப்படுத்தி குறை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நண்பர் சொன்னாரு, ஒரு இன்சிடென்ட் நேரத்தில் கோயம்புத்தூர்ல எல்லாம் ஏகப்பட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டது, போலீசார் வழக்கு பதிவு செய்யல சொல்லி அது எல்லாத்தையுமே கண்பட அது தெரியுது. அது ஒரு காவல்துறைக்கு ஒரு இழுக்கான சம்பவம் தான். அது நிறைய ஒரு லாண்ட் சிச்சுவேஷன் வரும்போது, நிறைய விதிமுறைகள் நடக்கும்போது ஒட்டுமொத்தமாக சரியான நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு தெரியுது, காவல்துறைக்கு தெரியுது. அது யாரும் முதல்ல ரிப்போர்ட் கொடுக்கறது கூட முன் வரல. அது ஒரு விஷயம். அது நீங்களே சொன்னீங்க, மக்கள் கிளர்ந்து எழுந்து வரணும், அவங்க உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும்னு சொன்னீங்க. அதிகாரிகளுக்கே இந்த நிலைமைனா நீதிபதியே தாக்கப்படுகிறார், அதிகாரிகளே தற்கொலை செய்து கொள்ள வைக்கப்படுகிறார்கள் அப்படின்னா மற்றவர்களுக்கு, பொதுமக்களுக்கு அச்சம் இருப்பது நியாயம். இப்ப வந்து காவல்துறையுடைய அணுகுமுறை எல்லாத்துக்கும் ஒரு செக்யூரிட்டி கான்சியஸை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இவ்வளவு ஜனத்தொகை அதிகமாகி, இவ்வளவு கிரைம் ரேட் அதிகமாகி, இவ்வளவு இன்சஃபிஷியன்ட் ஸ்டாஃபை வச்சுக்கிட்டு சனிக்கிழமை லீவ் விடாது, ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடாது, அரசாங்க விடுமுறைகள் கிடையாது, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் பணி அப்படிங்கிறது 14 மணி நேரம் 15 மணி நேரம் பணி, வாரத்துக்கு 2 நாள் நைட் ரவுண்ட்ஸ் ஃபுல்லா போய் இப்படி போலீஸ் கஷ்டப்பட்டுட்டு மன ரீதியாக ரொம்ப அழுத்தத்துக்கு உள்ளாகி கஷ்டப்பட்டு தான் வேலை செய்றாங்க. ஆனா எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து போலீஸ் வந்து பந்தோபஸ்து தர முடியாது. ஒரு நிமிஷம், உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் உள்ளவங்களுக்கு எல்லாம் பந்தோபஸ்து கொடுத்திருக்காங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர் லெவல்ல பார்த்தா செகண்ட் லெவல்ல பந்தோபஸ்து கொடுத்திருப்பாங்க, எஸ்பி சண்டே எப்போ பந்தோபஸ்து கொடுப்பாங்க. ஆக்சுவலி கீழே உள்ள சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய பேக் போன் மாதிரி இருக்கிற எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி எல்லாம் பந்தோபஸ்து தர முடியாது. அதே மாதிரி கீழே உள்ள குற்றணி நடுவர்களுக்கு எல்லாம் தர முடியாது, ஸ்ட்ரென்த் இல்ல. இப்ப வந்து இத வந்து அவங்க சூமோட்டோவா கேஸ் எடுத்துக்கிட்டாங்க. நீதிமன்றத்தில் உள்ள நீதித்துறை அலுவலர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒரு அவங்க ஜனநாயகத்துடைய முக்கியமான தூண், அவங்களுக்கே மிரட்டல் தான், மத்த எப்படி செய்ய முடியும் சொல்லி உயர்நீதிமன்றம் தன்னுடைய பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டது. அவங்க என்ன டார்ஸ் கொடுத்தாலும் கண்டிப்பா பந்தோபஸ்து தரப்படும். ஆனா இப்ப இருக்கிறதுல ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மி, இன்சஃபிஷியன்ட் ஸ்ட்ரென்த். போலீஸ் பொதுவாக மோசமோ அப்படின்னு சொல்ல விரும்பல. நான் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டா இருந்ததுனால 2 டிஸ்ட்ரிக்ட்ல போலீஸ் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கூட தான் சேர்ந்தா ஒர்க் பண்ணோம். போலீஸ்க்கு நான் இதை ஸ்டடி பண்ணியிருக்கேன். போலீஸ் டிப்ளாய்மெண்ட்டும் மேனேஜ்மெண்ட்டும் தவறா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிப்ளாய்மெண்ட் வந்து இப்போ சொன்னது மாதிரி டியூட்டி எங்கே இல்லையோ, வீடுகள்லையோ மற்ற இடங்கள்லையோ ரோட்லேயோ நிறுத்தி வச்சுருக்காங்க செக்யூரிட்டி கொடுக்கறதுக்காக, மற்றவங்களுக்கு இது பர்சனல் வேலை பண்ணுறதுக்காக. அந்த டிப்ளாய்மெண்ட்டே மிகவும் தவறு. தமிழ்நாடு போலீஸ் அட்லீஸ்ட் 10,000 பேராவது அந்த ராங் டிப்ளாய்மெண்ட்ல இருப்பாங்க. ரெண்டாவது, போலீஸ் மிகவும் முக்கியமான பாயிண்ட், போலீஸ் ஃபங்க்ஷனிங் வந்து சைக்கலாஜிக்கல், பிசிக்கலாக இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் சொன்னது கரெக்ட் தான், தனித்தனியாகவே ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது. சைக்கலாஜிக்கல். ஒரு எஸ்பி,
ஒரு டிஸ்ட்ரிக்ட் டேக் ஓவர் பண்ணிட்டாருன்னா ஷேக்கப் ஆகணும். அவர் வந்துட்டாரு, யாரும் ஒரு அநியாயம் பண்ண முடியாது, யாரும் தவறு பண்ண முடியாது. சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட். ஏன்னா சட்டம் இவங்க கையில் இருக்கு. என்டையர் சிஆர்பிசி இன்னைக்கு வந்து சப் இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல் மேன், டிஜிபியை விட பவர்ஃபுல். என்ன சிஆர்பிசி டிஜிபி ரெகனைஸ் இல்ல, சிஆர்பிசி டிஜிபி பேர் கிடையாது, அட்வொகேட் இருக்காரு. ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் சொல்றாங்க. இத எல்லா சப் இன்ஸ்பெக்டர்களும் உணர்ந்திருக்காங்க. மக்களுக்கு புரியணும். ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் தான் பவர்ஃபுல். டிஜிபி கூட அந்த பவர் கிடைக்குது. இன்ஸ்பெக்டருக்கு பவர் டிஜிபிக்கு போகுது. இப்ப டிஜிபி ஐஜி எல்லாம் சொல்ற பெருசா ஸ்டார் எல்லாம் போட்டிருக்காங்க. உண்மையான பவர் வந்து சூப்பரிண்டென்ட், எஸ்பி பொறுத்த மட்டும் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், அவர் சூப்பரிண்டென்ட் பண்ணணும். ஸோ அதனால என்ன நடக்குன்னா உண்மையான பதவிகளை இது எக்ஸசைஸ் பண்றவங்க இன்ஸ்பெக்டர்ஸ் அவங்க வந்து அரசியல் இதுக்கு வந்துடுறாங்க. என்ன நடக்குதுன்னா எஃப்ஐஆர் வந்து ஒரு பிசினஸ் மாதிரி ஆயிடுச்சு. எஃப்ஐஆர் போடுறது கிடையாது, கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போடுறது கிடையாது. இப்போ என்னாச்சு, ஹைகோர்ட்ல ஒரு பெஞ்ச் ஒரு பெஞ்ச் இவர் டிராஃபிக் ராமசாமி சொல்ல தெரியும், என்ன நல்லா தெரியும், ஒரு பெஞ்ச் வந்து கம்ப்ளீட்டா போலீஸ் ஸ்டேஷனா மாறிட்டு அங்க 482 இங்க எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. நேரே 15 நாள் வெயிட் பண்றேன். நானே போயிருக்கேன், 2 பெஞ்ச் இருக்கு, நானே போயிருக்கேன். இப்ப 2 ஆயிடுச்சா? நானே போயிருக்கேன். 482ல போய் ஹைகோர்ட் தான் பார்த்துட்டு எஃப்ஐஆர் போடு, எஃப்ஐஆர் போடு. ராமமூர்த்தி, நெல்லை ராமமூர்த்தி, உங்க வாதத்தை விரைவா வைங்க. சார், தமிழ்நாட்டிலே நேர்மையான அதிகாரின்னு சொல்ல போனால் விரல் விட்டு எண்ணக்கூடியவங்கள தான் இருக்காங்க. திரு தேவசாயம் சார் சொல்கிறாங்க, அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய 2 பேருக்கு வந்து சரியாக உள்ள போலீஸ் பாதுகாப்பு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேர் போட்டு கொடுக்கறதுக்கு அவங்களால ஏன் முடியலை? அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் கட்சி மீட்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகமான போலீஸ்காரங்களை வந்து நிறுத்தியிருக்காங்க. இவங்களுக்கு 2-3 பேர் நேர்மையான அதிகாரிகளுக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்கல, ஏன் கொடுக்க தயங்குறாங்க? திரு ராமசாமி, இப்ப பாதுகாப்பு கொடுப்பது சாத்தியமா? அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்த ஒரு காவலர் இருந்தாரு, என்ன நடந்தது? இல்லை, எனக்கு காவலை மிரட்டிட்டாங்க எல்லாமே போலீஸே. அதை நான் போக விரும்பல. பாதுகாப்பு 2வது அவரை மிரட்டிட்டாங்களா? ஆமா, அவனை போட்டாங்க, இல்லை நீ போய் நான் பாத்துக்கிறேன்ட்டாங்க, தூக்கி கொண்டு வர்றாங்க. அவரும் போயிட்டாரா? அவன் வேற என்ன பண்ணுவான், மேல இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க, என்ன பண்ணுவான் போலீஸ் வேற துப்பாக்கி வச்சுட்டு. அதெல்லாம் பயம் இருக்கு பப்ளிக் வெளியே. இன்னைக்கு பாதுகாப்பு பற்றி பேசுறாங்கல்ல, இந்திய அளவிலேயே ஒரு ஜாமீனில் வந்த கைதி வீட்டு வாசல்ல நேற்று போட்டோ எடுத்திருக்கேன். 122 போலீஸ் இருக்குது, போட்டோ எடுத்திருக்கேன், நான் கேஸ் போடுறேன். எந்த அலுவலகம் கொடுக்குறேன் அவங்களுக்கு பாதுகாப்பு? அந்த ரோட்ல அங்கங்க 4 பேர், எஸ்ஐ, கான்ஸ்டபிள், கமாண்டோ ஃபோர்ஸ் 2 வேன் போட்டோ எடுத்திருக்கேன். அது உள்ள போய் நான் எடுத்திருக்கேன், நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன் ஹோம் செக்ரட்டரி. இதெல்லாம் எந்த சாட்டம் சொல்றது ஒன்று கொடுக்க சொல்லி ஒரு கன்விக் கட்சி தலைவர்களாக வேற விஷயம். ஆனால் அவ வீட்டுக்கு போறதுக்கு டிஜிபி, சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி ஒரு கைதி வீட்டுக்கு போய் டிஸ்கஸ் பண்றாங்கன்னா இதை விட கேவல நாட்டில் இருக்கிற பாதுகாப்பு கொடுத்தாங்க போலீஸ். சரி, இப்படி துணிச்சலா போராடுற உங்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மக்கள் ஆதரவு இருந்தா தானே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்புன்னு சொல்ல முடியும். உங்களுக்கு மக்கள் பாதுகாப்பு வந்தாங்களா? எதுக்கு? ஏன் சார் எதுக்கு மக்கள் பாதுகாப்பு? மக்கள் பாதுகாப்பு இல்லை, அதனால தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க. இந்த அரசாங்கம் கோர்ட்டு கொடுத்த பாதுகாப்புனால இல்லை. இப்போ சொல்றேன், கோர்ட்டு கண்டிச்சு கொடுத்தது. இந்த ஆளை காப்பாற்ற கடமை கோர்ட்டுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்தான். இவங்க கொடுக்கல, அரசாங்கம் கொடுக்காது. எனக்கு நிச்சயமா சொல்றேன். அதாவது நான் வந்து மக்களுக்காக தான் இருக்கேன், இவங்கள மாதிரி இல்லை, அரசியல் பண்ணலை. அது தெரிஞ்சு கோர்ட்டு சொல்லிச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த விஷயத்தில் சொல்லும் போது பாதுகாப்பு அங்கே எப்படி கொடுக்குற? 200 பேர் இருக்காங்க இன்னைக்கு. அந்த இந்த கெத்தரில் ரோட்லேருந்து அந்த கன்னிக்கு வீட்டு வாசல் வரலாம் 125 பேர் போட்டோ எடுத்திருக்கேன். எப்படி என்னை பார்த்து ஓடுறாங்க எல்லாம் 10 பேர். ஏன்? எந்த யார் எந்த கம்யூனிட்டி எந்த சட்டம் சொல்லுது? ஒரு குற்றவாளி வீட்டுக்கு போய் நீ டிஸ்கஸ் பண்ற அரசியலை பத்தி. இல்ல, என்னுடைய கேள்வி, நான் ஒரு திரைப்படங்கள்ல பாக்குற மாதிரி ஒரு நல்லது செய்யற ஒரு அதிகாரிக்காக ஒரு மக்கள் எல்லாம் பெருங்கூட்டமா திரண்டு வந்து எங்களுடைய ஆதரவு இவருக்கு இருக்குது அப்படின்ற ஒரு நிலைமை அடிக்கடி நடந்தால் நேர்மையான அதிகாரிகள் எண்ணிக்கை அதிகமாகும்ன்ற ஒரு ஆசை தான் இருக்கலாம். ஆனா மக்கள் அது மாதிரி நிலைமையில் இல்லை இன்னைக்கு. அதான் வீட்டோட கிளம்பு போ கவர்மெண்ட் வர கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலே இந்த கம்ப்ளைண்ட் காப்பி வாங்கிட்டு இப்போ இதை வாங்கிடுவோம், இதை வாங்கிடுவோம். இதுதான் நடக்குதாங்க. கம்ப்ளைண்ட் வாங்கி சட்டப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா சீதார் கொடுக்க வேண்டிய கடமை. அறிக்கை விடுறாங்க, ஒருத்தர கூட கொடுத்து எனக்கே கொடுத்ததே இல்லை. கேட்ட கேள்விக்கு நம்ம நேர்மையான அதிகாரிகளுக்கு மக்கள் வந்து தெருவில் வந்து பண்ண வேண்டிய தேவையில்லை. ஒரே ஒரு நொடி டிராபிக் ராமசாமி என்ன கேள்விங்க? விரைவா கேளுங்க, சில நொடிகள் தான் இருக்கு. சொல்லுங்க.
சார் நான் மதுரையிலிருந்து டிராஃபிக் ராமசாமி சார்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ மதுரையில் வந்து கிரானைட் ஊழலை கண்டுபிடிக்கிறதுக்கு சகாயம் சார் வந்து நியமிச்சு சகாயம் சார் வந்துகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மாசமா வந்துட்டு இருக்காரு. போலீஸ் கோஆபரேஷன் பண்ணி அவருக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுத்தனால தான் அவர் இன்னைக்கு விசாரணை நல்லபடியா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட சொன்னாரு அவருக்கு இன்னைக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க, போலீஸ் அச்சுறுத்தல் பண்ண இன்னைக்கு தல்லாகுளம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவருக்கு எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க. யாரு பண்றாங்க என்ன எஃப்ஐஆர் போட்டு விசாரிச்சு பதில் என்னையா? யாருக்கு எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க? இல்ல, முதல் கேள்வி, சகாயத்திற்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதுனால தானே பணியை செவனே செய்ய முடிஞ்சது. செய்ய முடியல. எங்கிட்ட 1 மணி நேரம் பேசின அவர்கிட்ட வருத்தப்பட்டாரு. பத்திரிகையில மறுநாள் போட்டான், அவரை சந்திக்கவே இல்லைன்ட்டான். இன்னைக்கு மறுப்பு விட்டுட்டாங்க, வேற விஷயம். வருத்தப்படுறாரு உண்மையிலேயே. நேரம் கடந்துட்டோம். சகாயத்துக்கு கவர்மெண்ட் சப்போர்ட்டே பண்ணல, கோஆபரேட் பண்ணல. நான் இது டீட்டெயிலா சொல்ல விரும்பல. எனக்கு சகாயத்துக்கு உள்ளது உங்களுக்கு தெரியும், எனக்கு தம்பி மாதிரி அவன். ஆனா அவங்க கவர்மெண்ட் சப்போர்ட்டே பண்ணல, பண்றாங்க, மேல டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைவா சொல்லுங்க, காவல்துறை அலட்சியமா மக்களின் ஆதரவின்மையா? இப்ப காவல்துறை அலட்சியம் சொல்றேன் என்னன்னா, இப்போ ஒரு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னா, மிக முக்கியமான கேசஸ் வந்து லேண்ட் மேட்டர், நேச்சுரல் ரிசோர்ஸ் மேட்டர்ல போலீஸ்ட்ட போனா அவங்க சிவில் சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இப்போ கொள்ளை எல்லாம் அதனால தான் நடந்துகிட்டு இருக்கு. ஃபோர்ஜ் பண்ணி லேண்ட் அபகரிக்கிறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க. ஆனால் அதில் வந்து போலீஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களே தவிர, இது இந்த டிப்பிக்கல் கேஸ் என்னென்னா, இந்த இப்போ இந்த தாது மணல் கொலை நடந்தது இல்லையா, பேடி என்கொயரிக்கு போனாரு. போலீஸார் வந்து உண்மையா போய் கம்ப்ளைண்ட் பண்றவங்கள தடுத்து நிறுத்துறாங்க. சரி, நேரம் கடந்துட்டோம். அதனால போலீஸ் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு ஊழியராக இருக்க வேண்டியதான். ஆனா அவங்க வந்து ஜனநாயகத்துக்கு முறையில் பணிபுரியணுமே தவிர அரசியல்வாதிகளுக்கு பின்னால போகக்கூடாது. அதே நேரம் மக்கள் சக்தியினுடைய ஒரு மாற்று வடிவமான ஊடகங்கள் நேர்மையான மனிதர்களுக்கு எப்பொழுதும் துணை நிற்கும். கலங்க வேண்டாம், அவர்கள்தான் மற்றவர்களுக்கு உதாரணங்களாக திகழ வேண்டும் நினைக்கிறேன். உங்க வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் மீண்டும் மக்கள் மேடையில் சந்திக்கலாம். வணக்கம்.